ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட ஆணி மாத ராசி பலன்கள் மிதன ராசி நேயர்களுக்காக. இந்த ஆணி மாதம் என்பது ஆங்கிலத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் 32 நாட்கள் இல்லை. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆணி மாதத்தில் சித்திரை வைகாசி ஆணி 3வது மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடந்து கொண்டிருக்குது நமக்கு. ஸோ ஆண்டு கிரகங்களை பார்ப்போம். இப்போது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த ராகு கேதுகள் பயிற்சி என்பது இந்த மாதம் அந்த வருடம் பூர்வங்களில் இல்லைங்களா. அப்போ 9ஆம் இடத்துல சனி ஆட்சி ஆகிறாரு. அவர் 19ஆம் தேதி வக்ரகிரி அடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 8ஆம் இடத்துக்கு வந்தவர் 2ஆம் பார்வை, அதாவது 19ஆம் தேதிக்கு மேலே மிதன ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துலேருந்து சனி வந்து பார்வை செய்கிறார். ஸோ 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். உங்கள் 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் வக்ரகிரி அடைஞ்சு வக்ரத்திலிருந்து பார்வை செய்கிறார். ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ அப்படின்னா 11 அதாவது ஆணி மாதம் கடைசியில் 27ஆம் தேதி தான் பயிற்சி அடைகிறார். அப்போ அந்த செவ்வாய் என்பது 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உங்களுக்கு வர வேண்டிய லாபங்களை தந்து கொண்டே இருப்பார். ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல குரு வந்து சஞ்சரிக்கிறார். அதை விரைய குரு, அதை சுப செலவாக மாற்றக்கூடியான அமைப்பு. ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறது, அப்புறம் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறது, அவருடைய 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறது, சில ஒரு ஒரு வித்தியாசமான கால்குலேஷன் இந்த ஆணி மாதத்தில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ இந்த செவ்வாய் பகவான் 11 ஆட்சி பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் நமக்கு வந்து அவர் 2 ஆதிபத்தியம் இருக்குது. 6க்கும் 11க்கு 11 வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து விரயத்தை கொடுக்குறார். அப்போ அதாவது ஜென்மத்தில், அதாவது உங்களுடைய சூரியனும் சந்திரனும் புதனும் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஒரு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது. சனி பகவான் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்றிருப்பது, புதன் ஆட்சி பெற்றிருப்பது, அதை புதனோட சூரியன் வந்து ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு புதார்த்தி யோகம், நிபுண யோகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்ன பண்ண தரும் அப்படின்னாக்கா, ஒரு செவ்வாய் பயிற்சி, அதாவது ஆணி மாதம் கடைசி வரைக்குமே ஒரு லாபத்தை தந்துகிட்டே இருப்பார். புதன் வந்து 26, அதாவது ஆணி மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே 10-11 நாளைக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்து உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு. அவர் வந்து 2 ஆதிபத்தியம் அவருக்கு. அப்போ தனவரவு என்பது இந்த ஆணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு இந்த கடனை வாங்குற இல்லையா, கடனை வாங்கி கொடுக்குற அமைப்பு, அதுக்கு தென்னமன்ற அமைப்பெல்லாம் ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கும். இப்போ ஆணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கடன்காரர்களுக்கு அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 26ஆம் தேதிக்கு மேலே தரேன், 25, 26, 27க்கு மேலே தரேன், ஜூன் மாதம் 26, 27 மேலே அந்த கடனை தரேன்னு சொல்லிட்டு டைமிங்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அப்போ குடும்ப தலைவியாகப்பட்டவர்கள் குடும்ப மனச்சுமைகள் வரும், மன அழுத்தங்கள் வரும், நிறைய சஞ்சலங்கள் வரும். இந்த ஜென்மத்தில் அதாவது சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை, அந்த சுக்கிரன் சேர்க்கை, விராதிபதி அங்கே தான் இருக்க போகிறாரு. 5க்கும் 12க்குரியவர், அதாவது நல்லவர் தான், உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார். அப்போ சுக்கிரனுடைய பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆணி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஆணி மாதம் 23ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு வந்து 12க்குரியவர், உங்களுக்கு வந்து 5க்குரியவர். அவர் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வர போகிறார். 19ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்களுடைய டைரெக்டாக உங்கள் 8ஆம் இடத்தை 2ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். அப்போ 9ஆம் பாக்கிய சனியாக இருந்தவர் பட்டண சனியாக, அதாவது 8ஆம் இடத்து சனியாக மாறப்போகிறார். நல்லதான் செய்வார். வக்ர சனி தான் வந்து பின்னோக்கி நகரும்போது தன்னுடைய பலன்களை வந்து கொடுப்பதில் வந்து மாறுபட்ட பலன்களை தருவார். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அங்கே ராகு சனி சேர்க்கை. உங்கள் பர்ச்சாட்டில் ராகு நல்ல இடத்துல இருந்தால் உங்களை அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும். உங்கள் பர்ச்சாட்டில் ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த சனி பகவான் 3ஆம் பார்வை ராகு பார்க்கறதுனால நல்ல ஒரு பலன்களை நீங்கள் இந்த குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில், அதாவது 15 ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி வரும். சரி, எந்த மாதிரியான பலனும் உங்களுடைய தசாநாதனம் புத்திநாதனம் நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த ராகுவான திடீர் அதிர்ஷ்டம் தருவார், திடீர் பண வரவை தருவார் என்று கொஞ்சம் கூட கவலை இல்லை. அடுத்தபடியாக இந்த சுகஸ்தானம் இல்லையா, வண்டி வாகனத்தை சொல்கிற 4ஆம் இடத்துல கேது பயணிக்கிறார், அதை குரு பார்க்குறார். அப்போ வாகனத்தில் மாற்றம், வாகனத்தை மாற்றலாம், தப்பே கிடையாது.
ஸ்கூட்டர் வச்சுக்கிறான், வேறு ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. காரு மாற்றுங்க, தப்பே கிடையாது. வண்டி வாகனத்தில் கவனமுடன் செல்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சனிப்பார்வை பெறாது. அப்போ அசிங்க அவமானங்களை 2ஆம் இடம் குடும்பத்தினுடைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே வக்ரசனி அங்கே பார்வை செய்வதால் நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகளுக்கு ஒரு தடை போட வேண்டும். அதாவது இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு வந்து 7க்கும் 10க்கும் வருவார் இல்லையா? அப்போ வந்து அந்த 6ஆம் இடத்துல நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பிடியில் கொண்டு வந்தால் சரி பண்ணும். அப்போ அந்த உங்களுடைய அந்த 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 சனி பார்வை என்பது 2ஆம் இடத்துக்கு படுது. உங்களுடைய அதாவது 7ஆம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் வழி எண்ணங்கள், தொழில் வழி ஆசைகள், இந்த கம்பெனிஸை விரிவாக்குறது, தொழிலில் அதிகம் முதலீடு செய்கிற விஷயங்கள்லாம் வந்து கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களை கையாள்வதில் சிறப்பாக இருக்குது. மாணவ செல்வங்கள் ஜென்ம, அதாவது புதன் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் எந்த படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நான் வெளிநாட்டில் படிக்க போகிறேன், தாராளமாக போயிட்டு வெளிநாட்டில் படிக்கலாம். அதற்கான அமைப்பு உங்களை தேடிட்டு வருது. ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் புதனை பார்க்கறது, சுக்கிரனை பார்க்கறது, இந்த சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ கடன் இருக்கிறது ஒரு பக்கம், கடன் இருந்துதான் இருக்கு உங்களுக்கு. இந்த குரு பணம் இருக்கிறது விரைய செலவை கொண்டு வரும். ஒரு துறையில் என் மகனை சேர்த்துட்டேன், அடுத்த துறையில் மாற்றணும்னா நிறைய விரைச்சலை தூக்கி போட்டு மாற்றுங்க, தப்பே கிடையாது. என் பொண்ணு 2 வருஷம் நீட்டில் பாஸ் ஆகல, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீட்டில் பாஸ் ஆகிடுவார், தாராளமாக செய்யலாம். அகந்த குரோதி வருடத்தில் ஆனி மாதத்தில் பார்த்தா சனி வக்ரம் அடைகிறது, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த முக்கூட்டு கிரகங்கள் பயிற்சி அடைகிறதுலாம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது. என்ன மாதிரியான கடன் அமைப்புகளை வாங்குறது, பண விஷயங்களை கைமாற்றுறது, இந்த தொழில் விஷயங்களில் வந்து மன உளைச்சல் வர்றதுங்கிறதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது. அப்போ மிதுனராசி நேயர்கள் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும், 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனாலையும், 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நிறைய மாறுதல்கள், பணியிட மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய அற்புதமான காலகட்டமாக அமையும். அப்போ இந்த குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள், மாணவ செல்வங்கள், நம்மளுடைய வீட்டில் இருக்கிற முதியோர்கள், அவங்க உடல்நலம் பாதிக்கப்படுறது, அதனுடைய செலவுகள் வர்றதுங்கிறதுலாம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், கடன் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். போதிய தன வரவுகளை கொஞ்சம் பற்றாக்குறைகள் ஏற்படும். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை வந்து வாக்குஸ்தானங்கள், அதாவது கொடுக்கிற வாக்கை அதில் வந்து கவனமுடன் இருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். சனிப்பார்வை பொல்லாதுங்கிறான். திடீர்னு ராகுனுடைய காரத்தத்துவம், திடீர்னு பண வரவுகளை ஒரு பக்கம் கொடுக்குது. வெளிநாட்டு அழைப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும். வெளிநாடு என் பையன் படிக்க போனால் தாராளமாக படிக்க போகணும். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்கள் வந்து ஆடி மாதத்தில் சனி வக்ரத்துக்கு அப்புறம், அதாவது 19ஆம் ஜூனில், அதாவது 19th ஜூன் மேலே நிறைய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். நிறைய விஷயங்களை யோசிக்கணும், நிறைய ஒரு தடவை 2 தடவை யோசிக்கணும். வண்டி வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனமுடன் இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகளை வரும்போது அதற்கான தீர்வுகளை டாக்டரை பார்த்து அணுகி, உடனே மருத்துவரை அணுகி அதற்கான காரணங்களை அலசி ஆராய வேண்டும். முதியோர்கள் இருந்தால் உடல்நல குறைவுகள் ஏற்படும், அவருக்கு அதற்கான காரணங்களை உடனே டாக்டர் மூலமா நிவர்த்தி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆக இந்த ஆனி மாதம் என்பது வரவு ஒரு பக்கம் இருக்கும். சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறது, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அப்புறமா வந்து குரு செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது. அவர் வந்து உங்களுக்கு ஆருக்கும் அந்த நோயினுடைய தாக்கம், உடல் வெப்பநிலைகள்லாம் வந்து மாறுதல்களை கொண்டு வரும். உடல் ரீதியாக வந்து நிறைய மன உளைச்சல்கள்லாம் வரும். அகந்த வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தொழிலை மாற்றுறது, நான் வந்து இடம் மாறுதல் கட்டணும்னு சொல்கிறது, மேலதிகாரிகளுடைய நட்பை பெறுவதற்காக போராடுவது என்பது, அவருடைய சக ஊழியர்களுடன் உரையாடும் போதும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியான அது காலகட்டம் இது. அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்தபடியாக அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இந்த உடல்நிலை, இந்த மனைவி வழி, தாய் வழி உடைய நலன்கள், அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து அதன் மூலமா விரைய செலவுகள் வரும்போது அதை அதை தாங்கக்கூடிய சக்தி தகுந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்த்து அதன் மூலம் சஜஷன் பெறுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்து சனி வந்து ஆட்சி பெறுறாரு. அது வந்து அதனுடைய பலன் தர மாதிரி வக்ர பலனாக தர போகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தொழில் வழி பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், தொழில் வழி அது சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த பழைய கடன்கள், வராக்கடன்கள்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். எப்பொழுதோ விட்டு சென்ற கடன்கள் வராதுன்னு தெரிஞ்சோம்,
ஸோ அந்த கடன்லாம் உங்களுக்கு வந்து வசூல் பண்ணணும். ஏன்னா செலவுகள் நிறைய, அந்த மாதங்கள் நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு. இந்த சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த சனி பகவான் வந்து வக்கரகதி அடையணுமாங்கிறது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் வந்து மிதுன ராசினியர்கள் யோசித்து அதற்கு தகுந்தா போல தங்களுடைய மனநிலையும் ஆறுதலையும் பெற வேண்டும். குடும்ப தலைவர்கள் வந்து மன உளைச்சல் வர்றது, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய செலவுகள் வருது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை மீண்டும் மீண்டும் வண்டி வாகனங்களை கையாளும் போது மிகுந்த கவனமுடன் இருப்பது நலனை தரும், சிறப்பாக இருப்பீங்க. ஆக இந்த குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில் 19ஆம் தேதிக்கு மேலே ஒரு விதமான பலனும், 11/7/2024 வந்து பார்த்தோன்னா அந்த மந்த் எண்டில், அதாவது ஆணி மாதம் கடைசியில் வந்து செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு குருமங்கல யோகத்தில் இருக்க போகிறார். அப்போ 2ஆம் இடத்துல பார்த்தோன்னா புதனும் சுக்கிரன் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷன் 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு காம்பினேஷனாக வர்றது, 8ஆம் 9ஆம் இடத்துல சனி வக்ரமாயி ராகுனுடைய சாரத்தில் வரணுமாங்கிற விஷயம்லாம் வச்சு பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் கையாளுறதுலையும், மன ஆரோக்கியத்தில், அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுங்கிறதுலையும், ஒரு தேவையில்லாமல் சண்டைகள் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக இந்த கோள்கள் காட்டுறதுனால இந்த சனி பகவானால் நமக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிறதும், குலதெய்வங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று குலதெய்வத்தை வணங்கி இந்த ஆணி மாதத்தில் மிதுனராசி நேயர்கள் வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.